சார் சொல்றாங்களோ அதை ஃபுல்லா எக்ஸ்ட்ரா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு மீதி ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் கான்ட்ராவர்சி இருந்தா அது வந்து நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணி குரூப்ல கூட போஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க ஃபைனல் டிஆர்பில என்ன கீ கொடுத்துருக்காங்களோ அதான் அதுல நம்ம மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சிலது கொஸ்டின் கூட மிஸ்டேக்ஸ் கூட சில கொஸ்டின்ஸ் இருந்தது ஈவன் தட் ஃபைனல் டிஆர்பில. அதுவும் அப்படியே நம்ம என்னவோ அது அப்படியே தான் நம்ம டைப் அடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ பாத்துக்கலாம். இப்ப சார் கண்டினியூ பண்ணுவாங்க. கிளாஸை நல்லா கவனிங்க, நிறைய கிண்ட்ஸ் எடுங்க. தேங்க்யூ சார். கண்டினியூ பண்ணலாம் சார். Good evening, teacher. Good evening, sir. Good evening, Good evening, sir. The question discussion, previous year question discuss போறதுக்கு முன்னால இன்னைக்கு வந்து இந்த இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதாவது நம்ம வந்து தேசிய நெடுஞ்சாலைகள் பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்தியாவில் விமான போக்குவரத்து முதலாக தொடங்கப்பட்ட ஆண்டு. விமான போக்குவரத்து இந்தியாவில் முதலாக விமான போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1911. சரிங்களா? இதே 1911ஆம் ஆண்டு தான் இந்தியாவோட தலைநகரம் கொல்கத்தாவிலிருந்து புதுடெல்லிக்கு மாற்றப்பட்டது. சரிங்களா? இந்த இந்திய விமான போக்குவரத்து முதலாக 1911ஆம் ஆண்டு இந்தியாவில் விமான போக்குவரத்து துவங்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் போக்குவரத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது. அதாவது 1932ஆம் ஆண்டு எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 1932ஆம் ஆண்டு ஜேஆர்டி டாடா என்பவரால் டாடா ஏர்லைன்ஸ் உருவாக்கப்பட்டது. ஜேஆர்டி டாடா என்பவங்களா டாடா ஏர்லைன்ஸ் உருவாக்கப்பட்டது. இந்த டாடா ஏர்லைன்ஸ் 1932ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு பின்பு 1946ஆம் ஆண்டு ஏர் இந்தியா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1946ஆம் ஆண்டு ஏர் இந்தியா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1953ஆம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது. அதாவது கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? சரி, என்ன இயரிங் சார்? 1953, 1953. சரிங்களா? இதுல வந்து ஏர் இந்தியாங்கிறது வந்து வெளிநாட்டு விமான சேவை. சார் 1953ஆம் ஆண்டு. ஆமா டீச்சர், தேசியமயமாக்கப்பட்டது, நேஷனலைஸ். சரிங்களா? அடுத்து வந்து அதாவது ஏர் இந்தியாங்கிறது வந்து வெளிநாடுகளுக்கான விமான சேவையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. உள்நாட்டு விமான போக்குவரத்து வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஏஐ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1995. அதே மாதிரி எப்படி வந்து ஏர் இந்தியா வந்து வெளிநாட்டு சேவையோ இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து உள்நாட்டு சேவையோ அதே மாதிரி ஹெலிகாப்டர் சர்வீஸும் இருக்கு அரசாங்கத்திட்ட. மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர், தமிழ்ல வந்து ஹெலிகாப்டருக்கு உலங்கு ஊர்தின்னு பேரு. அந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தோட பெயர் வந்து பவன் ஹவுஸ் போட்டுருங்க. பவன் ஹான்ஸ், PHAVANHANS, பவன் ஹான்ஸ். அடுத்து வந்து அவ்வளவுதான், விமான சேவையில இருந்து இதை தாண்டி பெரிய இதுல இருந்து எதுவும் கொஸ்டின் வந்துடாது. அடுத்து வந்து நீர்வழி போக்குவரத்து.
தேசிய நெடுஞ்சாலை பார்த்துட்டோம், வான்வழி பார்த்துட்டோம். இப்போ வந்து நீர்வழி, தேசிய நீர்வழி போக்குவரத்து. தேசிய நீர்வழி அல்லது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து தலைமையகம். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் தலைமையகம் எங்க இருக்குன்னா நொய்டா. நொய்டா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அடுத்து இந்திய நீர்வழி ஆணையம். உத்தரப்பிரதேசமா சார்? ஆமா, நொய்டாங்கிற பிளேஸ் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. நொய்டா, நொய்டா. ஓகேங்க சார், தேங்க்யூ. அப்புறம் எழுதிக்கோங்க. அதாவது தேசிய நீர்வழி எண் 1 நம்ம NH போடுறோம்ல, அது மாதிரி NW போட்டுக்கோங்க. தேசிய நீர்வழி எண் வாட்டர்வேஸ் 1 அது எங்க இருக்குன்னா கங்கை ரிவர்ல, கங்கைன்னு எழுதி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கங்கை ஆத்துல அலகாபாத்ல இருந்து ஹால்டியா வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அலகாபாத்ல இருந்து ஹால்டியா வரைக்கும் இருக்குது தேசிய நீர்வழி எண் 1. அடுத்து தேசிய நீர்வழி எண் 2 எந்த ரிவர்லனா பிரம்மபுத்திரா. சரிங்களா? இந்த பிரம்மபுத்திராவுக்கு இனி ஒரு பேர் வந்து சிவப்பு ஆறு. சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய்க்கோளுக்கு இனி ஒரு பேர் வந்து சிவப்பு கோள். இதான் இந்த பிரம்மபுத்திரா ரிவர் வந்து அஸ்ஸாமுக்குள்ள நுழையும் போ பயங்கரமான மழை வெள்ளத்துல வரையில வந்து இந்த ஆறு வந்து சிவப்பா தோற்றமளிக்கும். சரிங்களா? இது திபெத்ல இருந்து உள்ள வரும். சார் செவ்வாயின்னு சொன்னீங்களா? அதுங்க சார். செவ்வாய்க்கும் சிவப்பு கோள்னு ஒரு பேர் இருக்கு. அடுத்து தேசிய நீர்வழி எண் 3 இந்த பிரம்மபுத்திரால இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆறு தேசிய நீர்வழி எண் 2 அந்த சார் 2 சொல்லிட்டீங்க சார். இல்ல அது பிரம்மபுத்திரா ரிவர்னு சொல்லியிருப்பேன். அந்த எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு இருக்கணும்ல. இப்போ NH7னா நம்ம கன்னியாகுமரி டு வாரணாசி. அத மாதிரி தேசிய நீர்வழியில பிரம்மபுத்திரால எங்கன்னா சைத்தியால இருந்து துபாரி வரைக்கும். சைதியா டு துபாரி. அப்புறம் தேசிய நீர்வழி எண் 3 இது வந்து கொல்லம் முதல் கோட்டப்புறம் வரை. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேற்கு கால்வாய்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது ரெண்டும் கங்கையும் பிரம்மபுத்திராவும் வந்து வங்காள விரிகுடால கலக்கக்கூடிய ஆறுகள். சரிங்களா? இது வந்து மேற்கு கடற்கரை கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடியது. கொல்லம் டு கோட்டபுரம். அந்த ஆறு எங்க இருக்குன்னா சம்பக்கார கால்வாய். அப்புறம் தேசிய நீர்வழி எண் 4 கிருஷ்ணா கோதாவரி ஆறுகளில் அந்த 4வது தேசிய நீர்வழி எண் 4 வந்து கிருஷ்ணா கோதாவரி ஆறுகளில் அமைந்துள்ளது. இது எங்க இருந்து பாத்தீங்கன்னா விஜயவாடா, ஆந்திரால இருக்கக்கூடிய விஜயவாடா, காக்கிநாடா, ராஜமுந்திரி
ராஜமுந்திரி. இந்த பாதை வந்து இந்த பகுதிகள் வழியாக செல்லுது. அப்புறம் தேசிய நீர்வழி எண் 5 மகாநதி. மகாநதி எங்க இருக்கு, எங்க பாயுது? ஒரிசால. சரிங்களா? இது வந்து மங்கள்காடி முதல் பாரதிப்புரை. மங்கள்காடி முதல் பாரதிப்புரை ஏற்கனவே பார்த்திருக்கோம். பாரதீப் துறைமுகம் அதிகமான அலைகளை கொண்ட துறைமுகம். அதிகமான இரும்பு மற்றும் மாங்கனீஸை ஜப்பானுக்கு ஏற்றுமதி பண்றாங்க இந்த துறைமுகத்துல இருந்து. பார்த்திருக்கோம் ஏற்கனவே நம்ம ஹார்பர் பார்க்கல. சார் மங்கள்காடி டு என்னது சார் அந்த பேரு? பாரதீப் துறைமுகம் ஒரிசால இருக்குல்ல, பாரதீப். ஓகே சார். பாரதீப். இரும்பு மற்றும் மேக்னீஸ் அதிகமா கிடைக்குமா ஆமா, சார்? நம்ம அது ஹார்பர்ல எழுதி வச்சிருப்போம். நம்ம நம்ம மேற்கு கடற்கரையில 6 துறைமுகங்கள், கிழக்கு கடற்கரையில 6 துறைமுகங்கள், மொத்தம் இந்தியாவுல 12 மேஜர் ஹார்பர் இருக்கு. அதுல ஒவ்வொரு ஹார்பரும் நேச்சுரல் ஹார்பர் எது, அப்புறம் வந்துட்டு அதிகமான இரும்பு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஹார்பர் எது அப்படிங்கிற நம்ம பார்த்திருக்கோம். ஆழமான துறைமுகம் எது, டால்பின் நோஸ் ஹார்பர் எது, அதே மாதிரி போர் கப்பல்கள் செய்யக்கூடிய துறைமுகங்கள் இந்தியாவுல மேற்கு கடற்கரையில எது, கிழக்கு கடற்கரையில எது நம்ம பார்த்திருக்கிறோம். சரிங்களா? நோட் எல்லாமே நோட்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, அப்புறம் வந்துட்டு இந்தியாவில் தங்க நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியாவில் தங்க நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுனா அமிர்தசரஸ். அப்புறம் 7 தீவுகளின் நகரம் வந்து மும்பை. 7 தீவுகளின் நகரம் மும்பை. இந்திய விண்வெளி நகரம் வந்து பெங்களூர். இந்திய விண்வெளி நகரம் பெங்களூர். எதுக்கு பெங்களூர் சொல்றாங்கன்னா இஸ்ரோவோட தலைமையகம் அங்கதான் அமைந்துள்ளது. அடுத்து இந்தியாவின் தோட்டம்னா பெங்களூர். இந்தியாவின் தோட்டம். அடுத்து இந்தியாவின் சிலிக்கான் பெங்களூராங்க சார்? பள்ளத்தாக்குனாலும் இந்தியாவின் தோட்டம் பெங்களூராங்க சார்? பெங்களூர். சிலிக்கான் பள்ளத்தாக்குனா இந்தியாவின் சிலிக்கன் பள்ளத்தாக்குனா பெங்களூர். அப்புறம் இந்திய மின்னணு நகரம்னா பெங்களூர். அப்புறம் இந்தியாவின் இரட்டை நகரங்கள் ஹைதராபாத், செகந்திராபாத். இந்தியாவின் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நகரங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத், செகந்திராபாத். தமிழ்நாட்டின் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. அப்புறம் ஆசியாவின் சார் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. ஆசியாவின் முட்டை கிண்ணம்னா ஆந்திர பிரதேசம். ஆசியாவின் முட்டை கிண்ணம் ஆந்திர பிரதேசம். இந்தியாவிலே அதிகமாக முட்டை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமும் ஆந்திர பிரதேசம், ஏற்றுமதி செய்யறதும் அவங்கதான். சரிங்களா? தமிழகத்தின் முட்டை கிண்ணம்னு கேட்டா நாமக்கல். இந்திய மலைகளின் ராணி. இங்க வெறுமனே மலைகளின் ராணினா நீங்க நீலகிரி சொல்லிடுவீங்க, ஊட்டி. மலைகளின் இளவரசினா கொடைக்கானல். இந்திய மலைகளின் ராணி.
முசோரி உத்தராஞ்சல்ல இருக்கு. முசோரி முசோரி உத்தராஞ்சல்ல இருக்கு. இங்கதான் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் இருக்கு. சரிங்களா? சிவில் சர்வீஸ் பாஸ் பண்றவங்களுக்கு இங்கதான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்திய மலைகளின் ராணி வந்து முசோரி உத்தராஞ்சல்ல இருக்கு. அப்புறம் வந்துட்டு கடவுள்களின் வசிப்பிடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய நகரம். கடவுள்களின் வசிப்பிடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய நகரம். அலகாபாத். அதோட தற்போதைய பேர் பிரயாக்ராஜ். அலகாபாத். சரிங்களா? அதோட பேரை வந்து பிரயாக்ராஜ் மாத்திருக்கிறாங்க. சார் அது கேரளான்னு சொல்ல மாட்டாங்க சார், கடவுளின் உறைவிடம். கடவுளின் தேசம் தான் அது. காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னா தான் கேரளா. இது கடவுளின் வசிப்பிடம். நீங்க பாத்தீங்கன்னா வாரணாசியில தான் இந்து கடவுள்கள் நிறைய, அதாவது ஆண்டு 365 நாளும் ஏதாவது ஒரு பண்டிகை இங்க நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? கடவுள்களின் நாடுன்னு கேட்டாதான் நம்ம அப்படி சொல்லணும். இது வந்து கடவுளின் வசிப்பிடம். அதான் சொல்றோம்ல, எல்லாரும் வந்து இந்த இப்படி கொஸ்டின் கேட்டா இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்றவங்க மட்டும்தான் கரெக்டா தூக்க முடியும். எல்லாரும் கேரளா தான் சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது அந்த கேரளாங்கிறது பேர் வர்றதுக்குமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளாங்கிற பேர் வர்றதுக்கு கேதரந்தேஸ் அப்படிங்கக்கூடிய தென்னை அதிகமா வந்து அங்க சாகுபடி பண்றாங்க. இந்தியாவிலே தேங்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் வந்து கேரளா. அந்த கேதரந்தேஸ்ங்கிற கூடிய அந்த தென்னை சாகுபடினாலதான் அந்த பேர் வந்ததா வந்து வரலாறு. சரிங்களா? அப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரங்களும் ஒரு நதிக்கரையோரம் அமைஞ்சிருக்கு. அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. உதாரணத்துக்கு வந்து கான்பூர் வந்து எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? கான்பூர், வட இந்தியாவின் மான்செஸ்டர். கான்பூர் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னா கங்கை நதிக்கரையில். அப்படி கொஸ்டின் கேட்கலாம். இல்ல கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள நகரம் எது அப்படின்னு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவான். சரிங்களா? அடுத்து ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. சார் நதியோட பேர் சொல்லுங்க சார். சிந்து நதிங்களா? கங்கை. கங்கை. சிந்து வந்து இந்தியாவுல வந்து ஜம்மு காஷ்மீரோட நின்றும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. இந்திய நகரங்கள் அமைந்துள்ள நதிகளின் பெயர். பாட்னா, பீகாரோட தலைநகர் பாட்னா. பாட்னா வந்து எங்க இருக்குன்னா கங்கை ஆற்றின் கரையில. அடுத்து வந்து வாரணாசி. வாரணாசியின் பிராக்கெட்ல யூபின்னு போட்டுக்கோங்க. வாரணாசி எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் இருக்கு. அது வாரணாசி எந்த நதிக்கரையில் அமைந்திருக்குன்னா கங்கை. அடுத்து வந்து கான்பூர். கான்பூரும் சார் பாட்னா. சார் பாட்னா. பாட்னா கங்கை டீச்சர். குயிக்கா எழுதுங்க. அடுத்து வந்து ஹரித்வார். ஹரித்வாரும் கான்பூர் சார். கான்பூர் ஊபி டீச்சர். ஆரம்பிக்கலே அதுதான் ஆரம்பிச்சேன். ஹரித்வார் வந்து கங்கை ஆற்றுல தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து பத்ரிநாத். சார் கான்பூர் நதிக்கரை சொல்லுங்க சார். கங்கை டீச்சர். தேங்க்யூ சார். பத்ரிநாத் வந்து அலக்நந்தா. அலக்நந்தா வந்து கங்கை ஆற்றோட துணையாறு. அலக்நந்தா, பக்ரிதி இதெல்லாம் வந்து கங்கை ஆற்றோட துணையாறு. அடுத்து வந்து ஆக்ரா. தாஜ்மஹால் அமைந்துள்ளது இடம் வந்து ஆக்ரா. அது எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு.
பத்ரிநாத்தும் உத்தரப்பிரதேசம் தான் இருக்கு. ஆக்ரா வந்து யமுனை ஆற்றின் கரையில், இதுவும் கங்கை நதியோட துணை நதி. அப்புறம் வந்து டெல்லி வந்து யமுனை ஆற்றின் கரையில தான் இருக்கு. அடுத்து வந்து பெரஸ்பூர். பெராஸ்பூர்ங்கிற இடம் வந்து சட்லஜ் ஆற்றின் நதிக்கரையில இருக்கு, பெரஸ்பூர். அடுத்து வந்து லக்னோ. லக்னோ நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னா கோமதி, கோமதி. லக்னோ வந்து கோமதி, பெரஸ்பூர் வந்து சட்லஜ், டெல்லி வந்து யமுனா, ஆக்ரா யமுனா, பத்ரிநாத் வந்து அலக்நந்தா. அடுத்து வந்து அயோத்தி. அயோத்தி வந்து சராயு ஆற்றின் நதிக்கரையில், சராயு. அடுத்து வந்து அகமதாபாத் வந்து சபர்மதி, அகமதாபாத் சபர்மதி குஜராத்ல இருக்கு. குஜராத் மாநிலத்தின் தலைநகரம் காந்தி நகர். அகமதாபாத்னு சொல்லிடக்கூடாது, அது வந்து அவங்களோட பொருளாதார தலைநகரம். அடுத்து வந்து கோட்டா. கோட்டாங்கிற நகரம் ராஜஸ்தான்ல இருக்கு. அது எங்க இருக்குன்னா சம்பல் நதிக்கரையில். கோட்டா. அடுத்து வந்து சூரத். தப்தி, தப்தி, தாயிப்தி, தப்தி. அடுத்து கட்டக். கட்டாக் ஒரிசால இருக்கு. தேசிய அரிசி ஆராய்ச்சி நிலையம் இருக்கு கட்டாக், சரிங்களா? அது எந்த நதிக்கரையில இருக்குன்னா மகாநதி. அடுத்து வந்து நாசிக், மகாராஷ்டிரால இருக்கு. நாசிக்னு ஒரு நகரம். அது வந்து எந்த நதிக்கரையில இருக்குன்னா கோதாவரி நதிக்கரையில. அடுத்து வந்து ஹைதராபாத். ஹைதராபாத் வந்து எந்த நதிக்கரையில இருக்குன்னா முசி, முசி, முசி. அடுத்து வந்துட்டு சக்திக்கு என்ன சார் சொன்னீங்க? தப்தியா. சூரத் வந்து எந்த நகரத்துல இருக்குன்னா தப்தி. சூரத் நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? தப்தி நதிக்கரையில். அடுத்து வந்து விஜயவாடா. ஆந்திரால விஜயவாடான்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அது எந்த நதிக்கரையில இருக்குன்னா கிருஷ்ணா நதிக்கரையில இருக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். இதை தாண்டி கொஸ்டின் எங்க இருந்தும் கேட்க முடியாது. நம்ம வந்து எல்லாமே பார்த்தாச்சு. சார் மகாநதிக்கு என்ன சார்? மகாநதி கட்டாக்கு ஒரிசால இருக்கு. நீங்க நான் சொல்றத தமிழ்ல தான் சொல்றேன், டக்கு டக்கு நோட் பண்ணுங்க. கட்டாக் நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னா மகாநதி, ஒரிசால இருக்கு. சார் அலகாபாத் சார். சார்
சார் அலகாபாத் நகருங்க சார் சமர்மதி சார் சமர்மதி சார். அலகாபாத் வந்து சபர்மதி ஆற்றின் நதிக்கரையில் அமைந்துள்ளது. சார் சென்னை கொல்கத்தா சொல்லலாம் சார். சென்னை கொல்கத்தா. சென்னை எந்த நதிக்கரையிலும் இல்ல. கொல்கத்தா வந்து ஹூப்ளி நதிக்கரை. கொல்கத்தா வந்து ஹூப்ளி. சரிங்களா? சென்னை வந்து எதுவும் நதிக்கரை எதுவும் இல்லை. கூவம்ங்கிறத ஆறுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கொஸ்டின் பார்க்க போமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போலாமா? சார் பரஸ்பூர் சார். பெரஸ்பூர் வந்து சட்லஜ். தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் போயாச்சு. பேஜ் நம்பர் வந்து 120. Who was the first president of Republic India? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அப்போ இந்தியா எந்த ஆண்டு குடியரசு ஆனதுன்னா 1950. சரிங்களா? அதுல வந்து ராஜாஜிக்கு வந்து சுதந்திரா கட்சியை நிறுவியவர் அப்படின்னு போட்டுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆன்சர் ஆன்சர் கீ பி. பின்னாடி இருக்கு சார். பி அதுல ஆன்சர் பீன்னு கொடுத்திருக்காங்க சார். அதுல தவறா B கொடுத்துருக்கேங்க சார் அதுல. ஆன்சர் தவறா Okay, பிரிண்ட் sir. ஆயிருக்கு மேடம். அதான் நீங்க வந்து ஓகே அது சார் வந்து ஓகே. ராஜேந்திர ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். சரிங்களா? அதை எடுத்துக்கோங்க. அடுத்து வாட் இஸ் ஏ லைட் ஆஃப், அதாவது ஒளியாண்டு என்பது தமிழ்ல வந்து ஒரு ஒளியாண்டு என்பது வந்து வாட் இஸ் ஏ லைட் இயர்னு கேட்டா தி டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை லைட் இன் ஏ இயர். ஒரு ஒளி பயணம் செய்யக்கூடிய தொலைவு. ஆன்சர் வந்து டி. அப்புறம் வந்து கலிங்கத்து பரணி வாஸ் ரிட்டன் பை ஜெயங்கொண்டார். இந்த கலிங்கத்து பரணி என்பது போர் இலக்கியம். தமிழில் 96 வகை சிற்றிலக்கியங்களில் பரணியும் ஒன்று. கலிங்கத்து பரணி என்பது போர் இலக்கியம். தமிழில் உள்ள 96 சிற்றிலக்கியங்களில் பரணியும் ஒன்று. கலிங்கத்து பரணி கிடையாது, பரணிங்கிறதே ஒரு இலக்கியம். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா கம்பர் வந்து கம்பராமாயணத்தை தமிழில் எழுதினார். சரியா? கம்பரை ஆதரித்த வள்ளர் வந்து சடையப்ப வள்ளல். கம்பர் தம் நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராம அவதாரம், ராமகதை. சரிங்களா? அந்த சடையப்ப வள்ளல் வந்து உவச்ச மரபில் பிறந்தவர். சரிங்களா? ஜெயங்கொண்டாரு. என்ன மரபு சார்? சார் மரபு ரிப்பீட் பண்ணுங்க. உவச்ச மரபு. உபச்ச மரபு. உ வா இச்சா. உவச்ச மரபு. அடுத்து சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை இயற்றியவர். சரிங்களா? இவங்க வந்து இந்த சைவ நெறி இல்ல. அடுத்து ஔவையார். ஔவையார் வந்து மொத்தம் 27 ஔவையார் இருக்காங்கன்னா சங்ககால பெண் புலவர்களுக்கு வழங்கப்பட்ட பொது பட்டம் தான் ஔவையார் பேரு. அடுத்து 4வது கொஸ்டின், ராஜராஜா சோழா பில்ட்னு போட்டிருக்கு. அது வந்து சொன்ன பிரகதீஸ்வரர் ஆலயம். ஆன்சர் பி. சரிங்களா? அடுத்து 5th ஒன்று, மாரத்தான் ரேசிஸ். ஆன்சர் வந்து ஏ. 26 மைல் அண்ட் 385 யார்டு. ஒரு மாரத்தான் போட்டிங்கிறது எத்தனை மைல் இருக்கணும்?
இதுலயே மினி மராத்தான் கேட்பான். மினி மராத்தான் கேட்டா இது அப்படியே பாதியா பிரிச்சிருங்க. மாரத்தான்னா இது போடணும். மினி மாரத்தான் கேட்டா இதுல அப்படியே பகுதி, இதோட பாதி. அப்புறம் வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர்ங்கிறது வந்து அவுல் பக்கீர் ஜலாலுதீன் அப்துல் கலாம். ஆன்சர் பி. சரிங்களா? இதுல மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துங்கிறவர் வந்து இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர். ஆன்சர் வந்து பி. இதுல அன்னி பெசன்ட் வந்து யங் இந்தியாங்கிற ஒரு பத்திரிகை இது பண்ணாங்க. அன்னி பெசன்ட் அயர்லாந்து பெண்மணி. சார் பி. ஹோம் ரூல் சார். ஆமா, 6th ஒன்னுக்கு வந்து ஆன்சர் வந்து பி. இருந்தாலும் அந்த அன்னி பெசன்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னி பெசன்ட் வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தமிழ்ல வந்து தன்னாட்சி கழகம். இவங்க வந்து யங் இந்தியான்னு ஒரு பத்திரிகையில பணிபுரிஞ்சிருக்காங்க. அப்புறம் சி வந்து ஜவஹர்லால் நேரு வந்து இவங்க எழுதின நூல் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இவர் வந்து இந்தியாவின் முதல் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். அன்னி பெசன்ட் நியூ இந்தியா தானங்க சார்? அன்னி பெசன்ட் நியூ இந்தியா வந்து நியூ இந்தியாவுல வந்து இவங்க நியூ இந்தியா ஆரம்பிச்சிருப்பாங்க. யங் இந்தியாவுல வந்து துணை ஆசிரியரா இருந்திருப்பாங்க. ஓகே சார். ஓகே. அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர். அடுத்து 7th கொஸ்டின் வந்து த மெமரி ஆஃப் கம்ப்யூட்டர் இஸ் காமன்லி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் கிலோபைட்ஸ் ஆர் மெகாபைட்ஸ். எ பைட்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 8 பைனரி டிஜிட். ஏ தான் ஆன்சர். சரிங்களா? அப்புறம் இது வந்து பழைய இது இருந்தாலும் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. த வேர்ல்ட் கப் ஃபுட்பால் 2002 ஹாஸ் பீன் ஒன் பை, அதாவது 2002ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி பிரேசில். சரிங்களா? இப்ப நடப்புல யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா. சரிங்களா? உலகக்கோப்பையில் தற்போதைய சாம்பியன் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா. அப்புறம் த கேபிட்டல் ஆஃப் உத்தராஞ்சல் ஸ்டேட் டேராடூன். பி. அப்புறம் வந்து கொஸ்டின் நம்பர் 10, அதாவது தமிழ்நாடு மாநில அரசு சின்னத்துல இருக்கும்ல ஒரு கோபுரம், அது எங்க உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. The temple tower found in the Tamil Nadu government state symbol is located in Srivilliputtur. அடுத்து வந்து the boundary line demarcating in India and Pakistan, Red Cliff. சரிங்களா? மக்மோன் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கக்கூடியது. டியூரண்ட் வந்து இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடியது. மெகினாட் வந்து பிரான்ஸ். அடுத்து இந்தியாவின் ஃப்ரீடம் அப்படிங்கிற நூலை எழுதினது மௌலானா அபுல் கலாம் ஆசாத். சார் 11th ஆன்சர். 11th ஆன்சர் வந்து ரெட் கிளிஃப். டி. டி ஆன்சர் டி. சார் மேக்னிட் நாட் லைன் வந்து பிரான்ஸுக்கும் எதுக்கும் இடையில சார் இருக்கு? பிரான்ஸ் இருக்கு. நான் அதை உங்களுக்கு சொல்றேன், கிளாஸ் முடியல சொல்றேன். அடுத்து வந்து 13 டெசிபிள். ஒலியோட சவுண்டோட அலகு யூனிட் டெசிபிள். 12 சார். 12 வந்து ஏ.
மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா Thirteen, அபுல் sir. கலாம் ஆசாத் தான் வந்து இந்தியாவின் ஃப்ரீடம்ங்கிற நூல் எழுதுனது. அடுத்து வந்து 13 வந்து ஒளியோட அழகு. ஆன்சர் வந்து பி, Sir. இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட். சார் Teacher? மேக்னெட் அந்த பிரான்ஸ்க்கும் ஜெர்மனிக்கும் போட்டிருக்குங்க சார். அது இனி ஒரு நாடும் அதை ஷேர் பண்ணியிருக்கோம். அதனாலதான் உங்க பார்த்து சொல்றேன். இந்த சரிங்களா, அது வந்து 2ஆம் உலக போருக்கு பின்னால அந்த எல்லைகளை மறு அமைப்பு செஞ்சிருப்பாங்க. அடுத்து வந்து தி சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் போர்ஸ் இன் இந்தியா, முப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆன்சர் வந்து சி. ஆன்சர் வந்து சி, தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து வந்து சுந்தர்பன் டைகர் சாங்சுரி இஸ் சிட்யூட்டட் இன் தி ஸ்டேட் ஆஃப், எங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல இருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள். தமிழகத்தில் சதுப்பு நிலக்காடுகள் அமைந்துள்ளது பிச்சாவரம். பிச்சாவரம் எந்த மாவட்டத்துல இருக்குன்னா கடலூர் மாவட்டம். அது எதுக்குன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். சரிங்களா, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதாவது தமிழ்ல அலையத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. அந்த அலையத்தி காடுகள்ல இருக்கக்கூடிய அந்த அதாவது புன்னை மரம் சொல்லுவாங்க. அதோட வேர் வந்து நிமோட்டான் பேரு. தண்ணியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கிடும். அதோட வேர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரூட் வந்து சன்னை பார்த்து வரும், பூமியை எதிர்த்து வரும் மேலாக்க. எல்லா வேரும் பூமிக்குள்ள, அதாவது ஆழத்தை நோக்கி பாயும், இது மேலாக்க வரும். சரிங்களா, அந்த வேரோட பேர் நிமோட்டா. அப்புறம் வந்து 16வது கொஸ்டின், the periodic table shows all the known elements. ஆன்சர் வந்து ஏ, all the known element. அப்புறம் ஐசிஹெச்ஆரோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. ஐசிஹெச்ஆர் இந்தியன், ஆன்சர் வந்து டி, இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். சரிங்களா, இதுல வந்து மேல வந்து இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்லயுமே அது எழுதிக்கோங்க. சர்வதேச மனித உரிமை தினம் டிசம்பர் 10. அப்ப இந்தியாவில் மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, இந்தியாவில் மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1993. arteries are blood vessel which transport blood. ஆன்சர் வந்து டி. சார் மனிதவள மேம்பாடு இயர் சார். மனிதவள மேம்பாடு கிடையாது. அந்த 3க்கும் ஆன்சர் அது கிடையாது. இந்தியாவில் உலகில் மனித உரிமை தினம் கொண்டாடப்படுவது டிசம்பர் 10. இந்தியாவில் மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1993. அடுத்து headquarters of Indian Space Research Organization is located at Bangalore. Bangalore. அடுத்து genetics is the study of transmission of characterism parents of offspring. அதாவது ஆன்சர் வந்து சி. அடுத்து உலக சுற்றுப்புற சூழல் தினம், என்விரான்மெண்ட் டே, ஜூன் 5. ஆன்சர் ஏ. அடுத்து the first state in India implement Panchayat Raj system was Rajasthan 1959. தமிழ்நாடு வந்து 1994.
அடுத்து 23வது கொஸ்டின். வாட் இஸ் தி கெமிக்கல் நேம் ஆஃப், அதுல வந்து பேக்கிங் சோடா, பேங்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா ஆன்சர் வந்து பி, சோடியம் பைகார்பனேட். அடுத்து வந்து இரத்தம் உறைதலுக்கு பயன்படக்கூடிய விட்டமின் கே, புரோத்ராம்பின். அப்புறம் வந்து 25வது கொஸ்டின் வந்து தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல இருக்கிற எல்லாருமே இப்ப ஓய்வு பெற்றாங்க. இப்ப கரண்ட்ல யாருக்கானா ஒய்வி சந்திரசூட், சரிங்களா. அப்புறம் வந்து தி ரெட் ஃபோர்ட் ஆஃப் டெல்லி வாஸ் பில்ட், செங்கோட்டையை யாருடைய ஆட்சி காலத்தில் டெல்லி செங்கோட்டை கட்டப்பட்டதுன்னா ஷாஜகானோட ஆட்சி காலத்துல. 25க்கு என்னங்க சார்? 25க்கு ஒய்வி சந்திரசூட் எழுதிக்கோங்க. இப்ப அதுல இருக்க யாருமே இப்ப கிடையாது, எல்லாம் அவங்க ஓய்வு பெற்றாங்க. இப்ப கரண்ட்ல யாரு இந்தியாவோட தலைமை நீதிபதினா ஒய்வி சந்திரசூட். அடுத்து 26வதுக்கு வந்து டெல்லி செங்கோட்டை யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னா ஷாஜகான். ஆன்சர் ஏ, சரிங்களா. இதுல ஜஹாங்கீர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜஹாங்கீர் தான் வந்து ஆங்கிலேயர்களை இந்தியாவில் வணிகம் செய்வதற்கு உரிமம் வழங்கியவர். யாரு அந்த உரிமத்தை பெற்றதுன்னா ஜஹாங்கீரிடமிருந்து சர் தாமஸ் மன்றோ. அவங்க தான் வந்து இந்தியாவில் வணிகம் செய்யறதுக்கு அனுமதி வாங்குவாங்க. அடுத்து அவுரங்கசீப், இவர் வந்து ஆலம்கீர் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவில் கடைசி முகலாய பேரரசர், சரிங்களா. அடுத்து வந்து அக்பர், இவர் வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் தான் தீன் இலாஹி என்கக்கூடிய தெய்வீக கோட்பாட்டை இவர் உருவாக்கினார். ராஜபுத்திரர்களோட திருமண உறவை ஏற்படுத்தி கொண்டார். இரண்டாம் பானிபட் போரில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார், சரிங்களா. அடுத்து 27, அதாவது சீனாவில் புயல்களுக்கு வழங்கப்படக்கூடிய பெயர். ஆன்சர் வந்து சி, டைபூன்ஸ். அடுத்து 28 வந்து அன்னிபெசன்ட் வந்து நியூ இந்தியா, சரிங்களா. அப்போ 1க்கு 3 எங்க இருக்கு? டி தான் ஆன்சர், சரிங்களா. சுப்பிரமணிய ஐயர் வந்து தி ஹிந்து. இதுல ஜி சுப்பிரமணிய ஐயருங்கிறது வந்து பாரதியார் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மோதிலால் நேரு, அவர் வந்து இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு பத்திரிகையில இது பண்ணுவாங்க. அடுத்து மோகன்சந்த் கரம்சந்த் காந்தி, சரிங்களா. யங் இந்தியா. அதாவது அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து இந்தியாங்கிற பத்திரிகையில நியூ இந்தியாவில் வந்து தலைமை ஆசிரியராகவும் யங் இந்தியாவில் வந்து துணை ஆசிரியராகவும் இருப்பாங்க, சரிங்களா. அடுத்து 29 வந்து இதுல வந்து இப்ப பாரிஸ் ஒலிம்பிக்கும் முடிஞ்சிட்டு. இப்ப அடுத்த ஒலிம்பிக் எங்கன்னா லாஸ் ஏஞ்சல், அமெரிக்கால. அடுத்து 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி எங்க நடக்கும்னா லாஸ் ஏஞ்சல், அமெரிக்கால இருக்கு. அடுத்து வந்து 30வது கொஸ்டின். விச் ரிவர் ஹாஸ் பின் கிராகுட் டேம் பின் பில்ட்னா மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது கிராகுட். 29 அதுல ஆன்சர் வந்து டி தான் ஆன்சரு. ஆனா அது இப்போ இல்ல,
இப்ப பாரிஸ்ல முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒலிம்பிக் எங்கன்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல். சார் இயர் சார். சார் சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க டீச்சர். ஹிராகுட் எந்த ஸ்டேட்ல வரும் சார்? ஹிராகுட் வந்து ஒரிசால வரும். ஓகே சார். மகாநதி ஒரிசால தான் பாயுது. ஓகே சார். ஒலிம்பிக் அடுத்து 2028 நடக்கும். ஒலிம்பிக் போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அடுத்து வந்து 31. இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படக்கூடிய மன்னர் யாருன்னா சமுத்திரகுப்தர். ஆன்சர் டி. அடுத்து 32. Who of the following associated with the theory of laissez-faire in economics? யாருன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார தந்தை ஆடம் ஸ்மித். ஆன்சர் சி. அப்புறம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய 33 எல்லைக்கோட்டோட பெயர் வந்து மக்மோகன் எல்லைக்கோடு. ஆன்சர் சி. அடுத்து 34 வெள்ளை யானை நாடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய நாடு லேண்ட் ஆஃப் ஒயிட் எலிபென்ட், தாய்லாந்து. சார் 30 சார் ஆன்சர். 30 சொல்லிட்டோம்ல. கிராகுட் டேம் எந்த நதியின் குறுக்கே கட்டலும் மகாநதி. ஆன்சர் ஏ. தேங்க்யூ சார். அடுத்து ஹூ வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் பிரம்ம சமாஜ்? நம்ம ஏற்கனவே கிளாஸ் நடத்திலே பார்த்திருக்கோம். ராஜாராம் மோகன் ராய் என்னெல்லாம் ஏற்படுத்தினாங்க? அவங்கதான் இந்த சதிங்கிற உடன்கட்டை ஏறும் அந்த வழக்கத்தை இது பண்றதுக்காண்டி உடன்கட்டை ஏறுவது சதி ஒழிப்பு சட்டம் ஏற்றப்பட காரணமா இருந்தாங்க. அவங்களால ஏற்படுத்தப்பட்டதுதான் பிரம்ம சமாஜ். ஆன்சர் வந்து 35 ஏ. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜோட நிறுவனர். அப்புறம் வந்து மலேரியா நோய் எதன் மூலம் பரவும்னா பிளாஸ்மோடியம். அடுத்து வந்து ஆர்டிகல் 14 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் ஈக்குவாலிட்டி பிஃபார் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 14. அப்புறம் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டினா ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு. அப்புறம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சுதந்திரமான பேச்சுரிமை ஆர்டிகல் 19. சரிங்களா? அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் மத சுதந்திரம் வழங்கக்கூடிய சரத்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 25 எழுதிக்கோங்க. அந்த பி வந்து ஆர்டிகல் 17 போட்டுக்கோங்க. சி வந்து ஆர்டிகல் 19, டி வந்து ஆர்டிகல் 25. அடுத்து 38 டைனமோ இஸ் எ டிவைஸ் ஃபார் கன்வெர்ட்டிங். அதாவது டைனமால எந்த ஆற்றல் எதா கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இயந்திர ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. ஆன்சர் வந்து பி. சைக்கிள்ல இருக்கக்கூடிய டைனமோ அது வந்து இயந்திர ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. அடுத்து which of the following dynasties was not in power during சங்கம் ஏஜ்? அதாவது சங்க காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி செய்யாத வம்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சேர சோழ பாண்டியர் இந்த மூவேந்தர் ஆட்சி தான் வந்து சங்க காலம் சொல்லுவாங்க. பல்லவாஸ் டி வந்து அதுதான் ஆன்சர். அப்புறம் வந்து 40வது டி டி டால்பின் டி பல்லவாஸ். அப்புறம் FIFA வேர்ல்டு கப் 2006 வின் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. அது பழையது, கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஏ, ஜெர்மனி.
அப்புறம் 41 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது, நடைமுறைக்கு வந்த நாள். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்துக்கோங்கன்னா நவம்பர் 26 இருக்கும், டக்குன்னு அதை அடிச்சிருவாங்க. சரிங்களா? ஜனவரி 26 1950 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்தியா குடியரசானதும் அதேதான். சரிங்களா? அடுத்து 42 இந்திய குடியரசுத் தலைவரால் எத்தனை ராஜ்யசபா உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவர்? ஆன்சர் டி, 12 பேரு. அடுத்து 43வது கொஸ்டின். தி காமன் ரெஃப்ரிஜரேட் டொமஸ்டிக் அதாவது பீரியான் கேஸ் தான் வந்து இருக்கக்கூடிய அந்த குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்தப்படக்கூடிய அல்லது உபயோகப்படுத்தக்கூடிய வாயு எதுனா பீரியான் கேஸ். அதுல வந்து பீரியானும் இருக்கும், அமோனியாவும் இருக்கும். பீரியான் தான் இந்த ஓசோன் பாதிப்புக்கு காரணமான வாயு வந்து பீரியான் கேஸ் தான். அப்புறம் வந்துட்டு கீழே கேட்டிருக்காங்க யுஎன்ஓவோட பிரசிடென்ட் செக்ரட்டரி இப்போ வந்து இதுல இருக்க 4 பேருமே கிடையாது. ஆண்டோனியா குட்ரஸ் இப்ப இருக்கிறவங்க பேரு. 44வது கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டோனியா குட்ரஸ். அடுத்து 45 இந்தியா கடைசியா எப்போ உலகக்கோப்பை ஹாக்கியில் வெற்றி பெற்ற ஆண்டு? 1975 வின் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து நபார்டுக்கு அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. நபார்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். எப்பம்னா 1982 தான் இந்த வங்கியை நிறுவியிருக்காங்க. இது அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது. இந்த பேங்கோட இது என்னன்னா வேளாண் உற்பத்திக்கு அல்லது ஒன்லி இவங்க கடன் வழங்குறது வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு மட்டும்தான் கடன் கொடுப்பாங்க, நபார்டு. அடுத்து தி சீ போர்ட் ஆஃப் பாண்டியாஸ் வாஸ் டீச்சர் 1982 1982. அடுத்து வந்து பாண்டியர்களோட துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்காங்க, கொர்க்கை. ஆன்சர் சி, 47க்கு. அடுத்து who wrote the book of Korah? கோரா என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? கீதாஞ்சலியும் அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் கீழே இந்த மால்குடி டேஸ்ங்கிற நூலை எழுதுனது முல்க்ராஜ் ஆனந்த். மால்குடி டேஸ், இந்த சீல முல்க்ராஜ் ஆனந்த் இருக்குல்ல, அதுக்கு நேரம் புக் நேம் போட்டு மால்குடி டேஸ் போட்டுக்கோங்க. மால்குடி டேஸ், DAYS. அது ஆர்கே நாராயணன் சொல்றது. ஆமா, ஆர்கே நாராயணன். கரெக்ட் தான், கரெக்ட் தான். மால்குடி டேஸ், ஆர்கே நாராயணன். முல்க்ராஜ் ஆனந்த் ஒரு புக் எழுதியிருக்காங்களே, நான் சொல்றேன். முல்க்ராஜ் ஆனந்த் சொல்றேன். கூலி. கூலி கூலி கூலி. இந்த கூலி ரைட்டு. அந்த கூலிங்கிற நூலை வந்து அவர் எழுதிக்கோங்க. கூலி கோட்பாடு, வேஜ் தேரி, அது வந்து யாருன்னா JS மில். எக்கனாமிக்ஸ்ல கூலி கோட்பாடு, கூலி கோட்பாட்டை உருவாக்கியவர் JS மில். சரிங்களா? அடுத்து the name by which Asoka is generally referred to in his inscription in this. அதாவது எந்த கல்வெட்டுல அசோகருடைய பொதுவான பெயர் குறிப்பிடுகிறதுனா எல்லா கல்வெட்டுலயும் அவர் எப்படி சொல்லுதுன்னா பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி. ஆன்சர் சி. அதுக்கு என்ன விளக்கம்னா இனிமையான தோற்றம் கொண்டவர். பிரியதர்ஷினிங்கிறவங்களுக்கு அந்த பொருள் தமிழ்ல இனிமையான தோற்றம் கொண்டவர். சரிங்களா? அசோகரை பௌத்த மதத்துக்கு கொண்டு வந்தவங்க பேரு உபகுப்தர்.
சரிங்களா? அடுத்த 50வது கொஸ்டின். டெல்லி சுல்தான் அரசுக்கு வருவாய் கீழ்கண்டவில் எதன் மூலம் அளிக்கப்பட்டது? கராஜ் தான். ஆன்சர் ஏ, கராஜ். ஜஸ்யா வந்து இந்துக்கள் அல்லாதவர், அதாவது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்பட்ட வரி. சரிங்களா? அடுத்து 51. யூரோ கரன்சி இஸ் டேர்ம் யூஸ்டு பை டினோட்டிங். ஆனா ஆன்சர் பி, யூரோ டாலர். ஐரோப்பிய நாடுகளின் கூட்டமைப்பு, அதான் ஈரோன்னு சொல்லுவாங்க. ஐரோப்பிய நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ளது பிரசல்ஸ், பெல்ஜியத்தில் இருக்கு. எப்படி நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ சீட்டோ இருக்கோ, அதே மாதிரி ஈரோன்னு ஒரு அமைப்பு இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டமைப்பு. சரிங்களா? இங்கிலாந்து அதுல இருந்து வெளியே வந்துட்டு, இங்கிலாந்து அதுல கிடையாது. அந்த ஐரோப்பிய நாடுகளின் கூட்டமைப்போட தலைமையகம் எங்க உள்ளதுன்னா பிரசல்ஸ். பிரசல்ஸ் எங்க இருக்குன்னா பெல்ஜியத்துல இருக்கு. அப்புறம் 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை, 1887. சரிங்களா? அடுத்து who is popularly known as கங்கை கொண்ட சோழான்? கங்கை கொண்ட சோழான், கடாரங்கொண்ட சோழான் என்று அழைக்கப்படுபவர் ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன். ஆன்சர் டி. சரிங்களா? 54வது கொஸ்டின் வந்து 2013 ஐசிசி வேர்ல்டு கப் கேட்டிருக்கிறாங்க. அதுல யாரு தொடர் நாயகன்? மேன் ஆஃப் தி சீரியஸ் சிகர் தவான். அப்புறம் 55வது கொஸ்டின் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு இப்ப இது கிடையாது, ஆர்டிகல் 370 எடுத்து அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கிதான். ஆன்சர் சொல்லுங்க சார். 54. 54க்கு சி, சிகர் தவான், சி. அடுத்து 55க்கு வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் சாசனத்தின் பிரிவு ஆர்டிகல் 370, அதை நீக்கிட்டாங்க. இப்போ அந்த எந்த மாநிலத்துக்கும் இந்தியாவில் சிறப்பு அந்தஸ்து இப்போது கிடையாது. அப்புறம் வந்து NCTE என்பது, அதுல வந்து ஆன்சர் வந்து சி, நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். அப்புறம் வந்து 57 த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்கின்ற நூலின் ஆசிரியர் அருந்ததி ராய். ஆன்சர் ஏ. 55 சார் ஆன்சர். சார் ஆர்டிகல் 370 சி. 56க்கும் சி தான். 57க்கு ஏ, அருந்ததி ராய். அடுத்து 58 சோடியம் குளோரைடு உப்பினை நீரில் சேர்க்கும் போது கரைசலின் கொதிநிலை. ஆன்சர் வந்து பி, 100 டிகிரி செல்சியஸை விட அதிகம். அப்புறம் வந்து NH7 தேசிய நெடுஞ்சாலை NH7 கனெக்ட்ஸ் எங்கன்னா வாரணாசி டு கன்னியாகுமரி. ஆன்சர் டி. அப்புறம் இதுல வந்து கீழே கேட்டிருக்காங்க, நோபல் அமைதி பரிசிற்காக மிக இளம் வயதில் பரிந்துரைக்கப்பட்ட பெண் கல்வி உரிமையாளர் யாருன்னா மலாலா யூசப்சாயி. ஆன்சர் பி. அப்புறம் 61 தி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆஃப் இங்கிலாந்து got permission to trade in India during the period of ஜஹாங்கீர்.
ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்துலதான் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெறும். சரிங்களா? இதுல வந்து ஆன்சர் பி. கீழே வந்து 62வது கொஸ்டின், கீழ்கண்டவர்களில் யாரோ சாட் பண்ணிருக்கீங்க. 53வது இதுக்கு வந்து டி ஆன்சர், ராஜேந்திர சோழன். சரிங்களா? இது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெறாதது யாருன்னு பாத்தீங்கன்னா எட் சில்வா. ஆன்சர் டி. ஒரு 63, பின்வருவர்களில் பாரத ரத்னா விருதினை முதலில் பெற்றோர்களுள் இவரும் ஒருவர். அதாவது சர் சி வி ராமன், ராஜாஜி. ஃபர்ஸ்ட் வாங்கினது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ராஜாஜி, சர் சி வி ராமன், டாக்டர் ராதாகிருஷ்ணன். சரிங்களா? ஆன்சர் வந்து டி, சர் சி வி ராமன். சி வி ராமன் போட்டிருக்கல. அடுத்து முதல் ஆசிய விளையாட்டு போட்டிகள் இந்தியாவில் நடைபெற்ற வருடம். ஆசிய விளையாட்டு போட்டி முதலாக ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் எதுன்னு கேட்கலாம். இதுல இருந்து எந்த இடத்துல நடந்துச்சுன்னு கேட்கலாம். சரிங்களா? இதுல வந்து 1951 புதுடெல்லியில நடக்கும். ஆன்சர் வந்து பி, 64க்கு பி. அப்புறம் வந்து பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சி வங்கி எங்க இருக்குன்னா சாங்காய். அமைய உள்ள இடம் இருக்காங்க, அமைச்சிட்டாங்க. சாங்காய்ல இருக்கு. சார் 64க்கு பிஆ டியா சார்? பி பி. செகண்ட் ஒன்னு 1951. தேங்க்யூ. அப்புறம் வந்து இஸ்ரோவால் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட்ட விண்வெளி ஓடத்தை தாங்கி சென்ற செலுத்து ஊர்தி அல்லது ஏ ஊர்தி. பிஎஸ்எல்வி C-25. ஆன்சர் வந்து சி. அப்புறம் 67ல எந்த வேத நூலில் இசையை பற்றி அதிகமாக விவரிக்கப்பட்டுள்ளது? சாமா வேதம். ஆன்சர் பி. சரிங்களா? ரிக் வேதம் வந்து பழமையான வேதம். 1028 பாடல்களே உள்ளது. இதுல சூரியனை வழிபடக்கூடிய சார் வாய்ஸ் கேட்கல சார். 67 பிங்களா? சார் ஆடியோ 67 பி தான். வாய்ஸ் கேட்கல சார். 67 சாமவேதம். சாமா வேதம் அதுதான் வந்து இசையை பற்றி சொல்லக்கூடியது. அதுலயே 2 சாமா வேதம். சரிங்களா? அதுல வந்து ரிக் வந்து 1028 பாடல்களை கொண்டது. சாமா வந்து இசையம் உள்ளது. யஜூர் வந்து யாகம். அதுல யஜூர்ல 2 டைப்ஸ் இருக்கு, வெள்ளை யஜூர், கருப்பு யஜூர். வெள்ளை யஜூர் வந்து மந்திரங்கள், கருப்பு யஜூர் வந்து உரைநடை. சரிங்களா? கிளாஸ்ல இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதர்வனா வந்து யாகங்கள் செய்யும் முறை, அதாவது பில்லி சூனியம். யஜூர் தான் யாகம், அதர்வனா வந்து மேஜிக். அப்புறம் இந்தியாவில்
சுதந்திர போராட்டத்தின் போது ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1920. ஆன்சர் சி. அதுல நீங்க 1916னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னு எடுத்துக்கலாம். அப்புறம் 1922னா சௌரி சௌரா சம்பவம். அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. அடுத்து 70வது கொஸ்டின். இந்திய விடுதலை இயக்கத்தின் போது தமிழ்நாட்டில் உள்ள வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்று நடத்தியவர்? ராஜாஜி. ஆன்சர் ஏ. இதுல வந்து சத்தியமூர்த்தி வந்து காமராஜரோட அரசியல் குரு. இவங்களும் இந்த இதுல கலந்திருப்பாங்க. ஆனா இதுல தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? கேட்டா ராஜாஜி தான் ஆன்சரு. இதே உப்பு சத்தியாகிரகத்தை வந்து கேரளால கேலப்பன் நடத்துவாங்க. ஆந்திராவில வந்து கே பிரகாசம் அவங்க தலைமையேற்று நடத்துவாங்க. இத வந்து தண்டி உப்பு சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடைபெற்றதுனாலும் இதுதான். சரிங்களா? அது எப்ப நடைபெற்றுன்னா 1930. சார் ஆந்திரால. டி பிரகாசம். தேங்க்யூ. அப்புறம் வந்துட்டு பின்வருவனற்றுள் பசுமை இல்ல வாயு விளைவிற்கு காரணமான வாயு எது? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், கார்பன் டை ஆக்சைடு. ஆன்சர் வந்து சி. அடுத்தது 72 வந்து செயற்கை மழையை ஏற்படுத்த உதவக்கூடிய வேதிப்பொருள் சில்வர் அயோடைடு. 73 சலபை இயந்திரம் வாஷிங் மிஷின் வந்து எந்த தத்துவத்தில் செயல்படுகிறது? மைய விலக்கு விசை. ஆன்சர் பி. சரிங்களா? இதே மைய விலக்கு விசை தான் இந்த சர்க்கஸ்ல கூண்டுக்குள்ள வண்டி ஓட்டுவாங்கல்ல, மரண கிணறுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இதுதான், மைய விலக்கு விசை தான். அடுத்து மேட்ச் தி ஃபாலோவிங் போட்டிருக்காங்க. இதுல வந்து BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்னாலே அதுல இ இருக்கு, எலக்ட்ரானிக்கல்ஸ். ஆன்சர் 1க்கு வந்து 3. சரிங்களா? அடுத்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் 2க்கு வந்து ஆன்சர் வந்து 1, அயன் அண்ட் ஸ்டீல்.